திருவண்ணாமலையினுடைய மகாதீபம் இன்னும் சற்று நேரத்தில் ஏற்றப்பட இருக்கிறது. இதற்காக கடந்த 2 நாட்களாக பல்வேறு பணிகளை இங்க இருக்கக்கூடிய பல திருப்பணி செய்யக்கூடிய நபர்கள் அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்பொழுது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த கொப்பரையில் நெய்கள் நிரப்பக்கூடிய பணிகளில் ஈடுபடுறாங்க. முதற்கட்டமாக அந்த திரிகளும் தற்போது தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4500 கிலோ எடை கொண்ட இந்த பிரம்மாண்டமான தீபத்திற்கு அந்த முதற்கட்ட பணிகள் என்பது தொடங்கப்பட்டு தற்போது நெய் நிரப்பக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பக்தி மார்க்கத்தின் ஒரு அடையாளமாக திருவண்ணாமலை அக்னிஸ்தலமாக விளங்கி வருகிறது. கிட்டத்தட்ட இந்த மலையினுடைய உச்சியில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நியூஸ்18 சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு நேரலைகள் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில தற்போது அந்த தீபத்தில் வைக்கக்கூடிய திரி, அதாவது ஒரு பிரம்மாண்ட திரி தற்பொழுது தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சார், எப்படி இருக்கு இந்த பணிகள்? எத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார்? இது எவ்வளவு பெருசு சார்? ஏன்னா இந்த திரி மட்டும் எவ்வளவு பெருசு இருக்கு? எத்தனை அடி இருக்கு? 4500 மீட்டர் இருக்கு. 4500 மீட்டர். ஓகே ஓகே. சோ இது 11 நாளுக்கான திரிகளா இல்லாட்டி மாறிக்கிட்டே இருக்கும்? டெய்லி வரும். ஓகே ஓகே. சோ இப்போ எவ்வளவு பேர் இன்னைக்கு டேட்டுக்கு, ஏன்னா இப்ப நிறைய பேர் அலோவ் பண்ண முடியல, இன்னைக்கு பக்தர்கள் நிறைய பேர் வரல. சோ காலங்காலமா வரக்கூடியவங்க நீங்க. சோ எவ்வளவு பேர் இன்னைக்கு இந்த முறை வந்திருக்கீங்க? இந்த முறை 75 பேர் வந்திருக்கும். 75 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. ஓகே. சோ இதுக்கு எப்படி இருக்கு சார்? எப்படி டிஃபரண்ட் எப்படி இருக்கு? இல்ல, மக்களுக்கு இருந்தா ரொம்ப வேலை செய்யறதுக்கு இதுவா இருக்கும். இப்ப ஃப்ரீயா நாங்க செய்யறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இருக்கும்போது ஆமா. ஓகே ஓகே. சொல்லுங்க சார், எப்படி இருக்கு? எத்தனை வருஷமா இந்த ஈடுபட்டு வரீங்க? ஓகே ஓகே சார், சொல்லுங்க. நீங்க பேசுங்க. அவங்க தான் காலமா செய்றாங்க. நீங்க எந்த ஊர்? ஆக்சுவலா திருவண்ணாமலை, செங்கல்பட்டு. ஆமா, போய் திருப்பணிக்கு. ஓகே ஓகே ஓகே. தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த தீபத்தினுடைய கொப்பரையில நெய் நிரப்பக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு வர்றாங்க. ரொம்ப நீண்ட கால ஒரு வரலாற்று மிக்க ஒரு தீபமாக இருக்கிறது. குறிப்பா அடிமுதல் பாதம் வரை அப்படிங்கிற, அடிமுதல் முடிவரை அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாற்றை கொண்ட தீபம் தற்போது ஏற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக மகாவிஷ்ணுவும் அதே போல பிரம்மனும் பார்க்க முடியாத ஒரு இடமாக இருக்கக்கூடிய இடத்தின் ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய அந்த திருப்பணியில தற்போது ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பிரதர் வணக்கம். சொல்லுங்க, எத்தனை வருஷமா இந்த பணிகளில் ஈடுபடுறீங்க? எப்படி இருக்கு? நான் ஒரு 10 வருஷமா எனக்கு தெரிஞ்ச நிலவுல இருந்து நான் சேவை செய்யறதுக்காக கீழே இருந்து அண்ணாமலையாருக்கு வந்துட்டு இருக்கேன். எங்க மாமா சரவண மாமாவும் கோவிந்தராஜும் இந்த பணி எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நான் அண்ணாமலையாருக்கு சேவை செய்யறதுக்காக வரேன். தீபம் மிராஸ்தார்லாம் இருக்காங்க, அவர்கிட்ட கேளுங்க. அண்ணா கூட ஒரு நாட்டார் தான். இதனுடைய வரலாறு எப்படிப்பட்டது? தொன்று தொட்டு பர்வதராஜ குலத்தை சேர்ந்த எங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இந்த தீபம், கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருக்கோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கோயில்ல இருந்து எனக்கு மரியாதை செலுத்தி பரிவட்டம் சொல்லக்கூடிய பட்டு துண்டால பரிவட்டம் கட்டி எங்களுக்கு பர்வதராஜ குலத்தை சேர்ந்தவங்க நாங்க காலங்காலமா இந்த துண்டை செஞ்சிட்டு இருக்கோம். இடி மழை எது இருந்தாலும் எங்களோட சேவை சிவன் ஒருவனுக்கு, சிவனுக்கு மட்டும் நாங்க துண்டு செய்யறோம். இந்த வரலாறு எப்படிப்பட்டது? இப்போ அதுக்கு பின்னணியில ஏதாவது காரணங்கள்லாம் இருக்கா? அதை பத்தி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அது பெரிய வரலாறு சார். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல அது எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப டைம் எடுக்கும். பட் எங்களுக்கு பாத்தீங்கன்னா மத்த எந்த ஃபெஸ்டிவலும் இம்பார்ட்டன்ட் இல்ல, எங்களுக்கு தீபம் தான். இப்போ எங்க சித்தப்பாரெல்லாம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காரு இந்த தீபத்துக்காக. அவரு அந்த வேலை வந்துட்டு இருக்காரு. அவர் வந்தோடனே அவரு மலையில ஏறி வந்துட்டு இருக்காரு. அவருக்கும் நீங்க கேளுங்க, அவரும் சொல்லுவாரு. ஏன்னா இந்த சிவன் தொண்டை நாங்க காலங்காலமா நாங்க மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ கார்த்திகை தீபம் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்படுகிறது. ஆனா இங்க இருந்து தான் ஆரம்பிச்சதா அந்த தீபம்ன்ற கான்செப்ட்? இங்க இருந்து ஆரம்பிச்சதா? இங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க சிவன் மலையாவே இருக்காரு. அதுதான் இங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும். அக்னிஸ்தலம், சிவனே மலை இங்க. அதனால இங்க மட்டும் மத்த ஊருங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க திருவண்ணாமலையில ரொம்ப ஸ்பெஷல் கார்த்திகை தீபம். எங்க ஆளுங்க தான் மத்த ஊருக்கு போயிட்டு அதை இது பண்ணாங்க. அது அவங்க தீபத்தை ஏற்படுத்தினாங்க. அப்புறம் காலகாலமா அவங்க போக முடியாதனால அவங்க பார்த்து எப்படி செஞ்ச வேலையை அவங்க பார்த்து கத்துக்கிட்டாங்க. அது அப்படியே அவங்களை இது பண்ணி அவங்க அதை தொண்டு செய்யறாங்க.
சோ இது வந்து இப்போ இந்த தீபம் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? ஏன்னா நிறைய ஃபாகும் இருக்கு, நம்ம பனிமூட்டமாவும் பார்க்க முடியுது. எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? எவ்வளவு மணி நேரம் எரிஞ்சிட்டே இருக்கும் இது? இப்போ கரெக்டா நாங்க 6 மணிக்கு போட்டோம்னா நாளைக்கு மதியானம் நாங்க இதே நேரம் வர வரைக்கும் உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ மகாதீபத்திற்கான மற்றொரு பணி வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய கொப்பரையில வந்து எப்படி வந்து நிரப்புவாங்க, அந்த நெய்யையும் அதே போல திரியும் எப்படி நிரப்புவாங்க அப்படின்றத நேரடியா பாக்குறோம். இங்க பல டின்கள்ல ரொம்ப கட்டியான முறையில நெய் வரும். அது வந்த பிறகு இங்க வந்து உருக்குறாங்க. உருக்கிட்டு அந்த பெரிய திரியில வந்து தற்பொழுது அந்த நெய்யை வந்து தற்போது மிக்ஸ் பண்ணி அதுல வந்து அந்த ஃபுல்லா சக் பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து இழுத்துக்கிற மாதிரி தற்போது நினைக்கிறாங்க. நினைச்ச பிறகு இந்த திரிய ஒரு சுற்றா வந்து அந்த கொப்பரையில வந்து போடுவாங்க. சோ அந்த பணிகள்ல ஈடுபட்டு வர்றத பார்க்கிறோம். சார் வணக்கம், சொல்லுங்க. இப்ப என்னென்ன முறைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? இல்ல சார், இப்ப அந்த திரிக்கு அந்த தீபம் ஏத்தத்துக்கு உண்டான திரியை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்ப அதை நெய்ல நல்லா ஊற வச்சு அதை திருப்பி நல்லா ட்ரை பண்ணிட்டு திருப்பி நம்ம அதை திரியா யூஸ் பண்ண போறோம். அப்ப நேரடியா வந்து நெய் ஊத்த மாட்டோம், நம்ம வந்து இந்த துணியில திரியை ரெடி பண்ணிட்டு தான் நம்ம டைரக்டா கொஞ்சம் ஊத்திட்டு அதுல ஊத்திட்டு இதுக்கு திரி மேல ரெடி பண்ணணும். அதை கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லா எரியணும்ல, அதுக்கோசரம் ரெடி பண்றோம். நம்ம நெய்யை ஊத்திட்டே இருக்கணும். இது நம்ம திரியில் நல்லா ஊற வச்சு ரெடி பண்ணிட்டு நின்று எரிஞ்சிட்டு இருக்கும். சார் மொத்தமா பார்த்தீங்கன்னா 3000 மீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். 3000 மீட்டர் துணி மொத்தம் இந்த 11 நாளுக்கும் மலையை விட அதிகமா சைஸ். அவர் சைஸ்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே. சோ இப்போ இது வந்து எவ்வளவு டைமிங் எரியும் அது மாதிரி எதுவும் அப்படி இல்ல சார். நம்ம 3 மணி சார் 2:30 மணி ஸ்டார்ட் பண்ணி பூஜை பண்ணி 2:30 மணி ஸ்டார்ட் பண்ணி 6:01 சார் கரெக்டா தீபம் சார். கரெக்டா சார் எங்களுக்கு சார் கரெக்டா எங்களுக்கு கீழே வந்து எங்களுக்கு தீபம் காட்டணும்னே நாங்க உடனே சார் அந்த செகண்ட் போட்டுருந்தோம் சார். 2 நிமிஷம் கூட லேட் ஆகாது சார் எங்களுக்கு. நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா 6 மணிக்கு கரெக்டா தீபம் போட்டுருவாங்க. ஷார்ப்பா 6 மணில கரெக்டா கோயில் வந்து அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு மகாதீபம். இந்த மகாதீபத்தினுடைய அதற்கான அந்த பணிகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் சில மணி நேரங்கள்ல அனைத்து பொதுமக்களுமே நியூஸ் 18 நேரடியாக 4:30 நீங்க நேரடியா இதனுடைய முழு நேரலையும் பார்க்க முடியும். அதற்கான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மலையினுடைய உச்சியில இந்த பணிகள் எப்படி நடக்கிறது, மகாதீபம் வந்து எப்படி வந்து மேல கொண்டு வர்றாங்க அப்படிங்கறத முழு பயணத்தை இன்று நாள் முழுக்க நம்ம வந்து பயணிச்சிருக்கிறோம். அதே போல இங்க இருக்கக்கூடிய அந்த கொப்பரைகள்ல எப்படி நெய் வந்து உள்ள கொண்டு வர்றாங்க, அதே போல இங்க இருக்கக்கூடிய அந்த திரி எல்லாம் கிட்டத்தட்ட 3000 மீட்டர் 4000 மீட்டர் அளவிற்கு அந்த திரி வந்து ஒவ்வொருவராக கொண்டு வர்றாங்க. ஒரு 75க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு முறையும் மேடையில கொண்டு வந்து அந்த மலையில ஏறி அதற்கு பிறகு இந்த தீபம் வந்து ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர். இந்த ஃபாக் எல்லாம் கம்மியா இருந்துச்சு, ஒரு சீசன் வந்து நார்மலா இருந்துச்சுன்னா குறிப்பா இந்த தீபம் அப்படிங்கிறது 15 கிலோமீட்டர் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான கொப்பரை, பிரம்மாண்டமான அந்த தீபமாக திருவண்ணாமலை முழுக்க தற்போது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில அதை பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு பரவசத்தை ஏற்படுத்தும். குறிப்பா தற்பொழுது வந்து இந்த பகுதியில இந்த நிலச்சரிவு இது போன்ற விஷயங்கள் காரணமாக இந்த முறை அதாவது மற்ற பக்தர்கள், அதாவது இதற்கு வழக்கமாக வரக்கூடிய அந்த பக்தர்களை தாண்டி மற்ற பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் லட்சக்கணக்கான மக்கள் மலை ஏற வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை வந்து முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாடு, அதே போல வனத்துறையினுடைய கட்டுப்பாடு, இந்து அறநிலைத்துறையினுடைய அறிவிப்பு என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில முழுக்க முழுக்க தற்பொழுது இந்த பர்வத குல ராஜ அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. சோ அந்த வகையில இந்த பணிகள் ரொம்ப தீவிரமா நடக்கிறத பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் வந்து இந்த பணியில ஈடுபடுறாங்க. கண்டினியூவா வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. சோ இங்க இருக்கக்கூடியவர்களிடம் பேசலாம். சார் வணக்கம், நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த தருணம்? பப்ளிக் நிறைய இல்ல, அதனால நம்ம பிரச்சனை இல்லாம இப்ப ஃப்ரீயா இருக்கு. இங்க வந்து ஒன்லி பருவராஜ குலத்தினர் மட்டும் தான் இப்ப இருக்கிறோம். வேற யாரும் பப்ளிக் அலௌட் இல்ல. இந்த சரிவு ஏற்பட்டதுனால அதனால ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ திருப்தியா நல்லபடியாக நடந்தது. என்ன வேண்டுதல் எல்லாம் வைப்பீங்க? ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் செய்யறீங்க, என்ன பிரதான வேண்டுதலா வச்சிருப்பீங்க? அது எப்படி ஊர் மக்களா முடிவு பண்ணீங்களா, இல்ல எல்லாருக்கும் தனிப்பட்ட வந்து வேண்டுதல் எல்லாமே எல்லாரும் சேர்ந்துதான் எல்லாம் வேண்டுதல் தான். ஆனா பருவராஜ குலத்திற்கு மட்டும்தான் இந்த ஐதீகம் இருக்கு. என்ன வேண்டுவீங்க? ஏன்னா இப்போ நிலச்சரிவுல பாதிப்பு எல்லாம் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம தான் நல்லபடியா வச்சிருக்கணும் தான் எல்லாருக்கும் பெரிய வேண்டுதல். ஆமா, எல்லாருக்கும் பருவராஜ குலம் வம்சம் மீனவர்.
அவங்க தான் வந்து பாரம்பரியமா சரி இது வந்து ஐதீகம் சார் எங்களுக்கு. இந்த முறை என்ன வேண்டுதல் சார், என்ன வேண்டி இருக்கீங்க சார்? எங்களுக்கு வந்து வேண்டுதல் இல்லை சார், எங்களுக்கு வந்து ஐதீகமே தான் சார். எங்களுக்கு பரம்பரையா வந்து காலகாலமா இல்ல இந்த முறை வந்து சிவனிடம் வந்து சார் சிவனுடைய வந்து இந்த வாட்டி எந்த பக்தர்களும் இந்த மாதிரி வர பக்தர்கள் எந்த அசம்பாவம் நடக்காம நல்லபடியா பாத்துக்கணும். மழைகளே இது பண்ண, ஏன்னா இது வரைக்கும் நல்லா ஜனங்க வந்துருந்துச்சு. இந்த அசம்பாவத்தால ஜனங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான், வேற ஒண்ணு இல்ல. அப்படி நடக்கக்கூடாது. இது மேல எதுவும் எந்த விபத்து வர காலங்களில் எந்த விபத்தும் நடக்கக்கூடாது. இது மேல என்னுடையது. இந்த வருஷத்துல ஒரு நாள் மட்டும் தான் நீங்க, ஐ மீன் இந்த சீசன்ல மட்டும் தான். இந்த வருஷத்துல இந்த 11 நாளைக்கு சார் நாங்க வருவோம். வருஷத்துல 11 நாள் வந்து தீபம் போட்டு நாங்க போவோம் சார். நான் கோயில் தொண்டு மற்ற நாட்கள் வரல, யாரும் அலோட் இல்லை சார் மற்ற நாட்கள். ஆமா சார். சோ தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய அந்த பணிகள் அப்படிங்கிறது இன்னும் 3 மணி நேரம் நடக்கும். சரியா 6:01 மகாதீபம் ஏற்றப்பட்டு இங்க வந்து அந்த பிரம்மாண்ட கொப்பரையில தற்போது அந்த தீபமானது 15 கிலோமீட்டருக்கு வந்து காட்சியளிக்கும். நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும் நியூஸ் 18ல நேரடியாக தற்போது 4:30 இருந்து இந்த முழு நிரலையை பார்க்க முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நம்மளோட ஒளிப்பதிவாளர் சேகர், பிரேம் உள்ளிட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைகளும் தற்போது இந்த பகுதியில இதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு மலைப்பகுதி, முழுக்க செல்போன் டவர் இது எல்லாமே இந்த பகுதியில தற்போது கிடையாது. சோ இதுக்கான டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தற்போது இந்த பணிகள் அப்படிங்க நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மலை ஏற்ற பகுதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இங்க வந்து நம்ம டிராவல் பண்ணி இந்த பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அந்த சிவ பக்தர்களும் அப்படிதான் டிராவல் பண்ணி வர்றாங்க. நம்மளை விட அவங்க அதிக எடைகளை வந்து இந்த கொப்பரை போன்ற மிக பிரம்மாண்டமான அந்த தீப விளக்குகளை வந்து ஏற்றிட்டு வர்றதையும் பார்த்தோம். அதே போல நிறைய பேர் அந்த திரி டின்னா வந்து நெய் உள்ளிட்ட எல்லா உபகரணமும் வந்து அவங்க மலையில சிரமப்பட்டு ஏறி வர்றாங்க. ஏன்னா இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த பகுதியில மற்ற பகுதியில் மாதிரி ஒரு பாதைகள் எதுவும் அமைக்கப்படாது. இது எல்லாமே வந்து அந்த ஒரு வழி பாதையா நடந்து வந்து உருவான பாதையா அமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் ரொம்ப ஏத்தமா ரொம்ப சிரமமான முறையில் தான் இருக்கு. வயதானவர்கள்லாம் இந்த பகுதிக்கு வர்றதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கு. ஆனா இந்த முறை குறிப்பா அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் அதே போல பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படல. முழுக்க தற்போது 75 நபர்கள் மட்டுமே இந்த பணிகளில் ஈடுபட்டு வர்றதை பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் சேகருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. திருவண்ணாமலையினுடைய மலை உச்சத்துல தற்போது அந்த தீப திருவிழாக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தொடர்பாக பேசலாம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட பல எப்படி இருக்கு? பல ஆண்டுகளாக இதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நல்லா சிறப்பாக செஞ்சிடும். அண்ணாமலையாருக்கு நல்ல ஒரு இதுவாக செஞ்சுட்டு நல்லபடியா செய்யறோம் ஐயா. இப்ப இந்த முறை வந்து குறிப்பா அந்த நிலச்சரிவுலாம் ஏற்பட்டது. இந்து அறநிலையத்துறை இதற்கான அனுமதியும் கொடுத்திருக்காங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல எப்படி இருந்துச்சு? அனுமதி கிடைக்குமா கிடைக்காதுன்றதுதான். அப்படி இல்லை ஐயா, அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து கோவில்ல எல்லாம் செய்ய வேண்டியது செஞ்சே தான் ஆகணுன்ற ஒரு இதுல அண்ணாமலையார் தீபம் செஞ்சே ஆகணுன்ற ஒரு இதுல. இதோடைய வரலாறு எப்படிப்பட்டது? இது பருவதராஜ குலம் ஐயா. இது வம்சாவழியா நாங்க தான் செஞ்சுட்டு வரோம். எங்களுடைய இனத்தார்கள் இதை வந்து நாங்க அண்ணாமலையாருக்கு தீபம். அதாவது அந்த காலத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் உண்ணாமலை பிரியம். அதாவது உண்ணாமலை அம்மன் வந்து என்னன்னா பருவதராஜ குலம் இதுல வந்து அவங்க வந்து மகளா பிறப்பாங்க. சரிங்களா? மகளா பிறந்து சோ அந்த டைம்ல என்ன சொல்லுவாருன்னா அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க வந்து முனிவர்கள் அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றது. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து பருவதராஜனை இரவு நேரங்கள்ல தியானம் பண்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி இருக்குது. எல்லாரையும் துன்புறுத்தி அதாவது அரக்கர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ அந்த டைம்ல என்ன சொல்லுவாரு அண்ணாமலையார் என்ன சொல்லுவாருன்னா மீனவரா இருக்க நீங்க போயிட்டு கடல்ல போயிட்டு அவங்களுக்கு இது பண்ணுங்க, அவங்களெல்லாம் புடிச்சிட்டு வந்துருங்க அந்த மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லுவார். சோ அப்ப என்ன பண்ணுவாருன்னா அதாவது காக்கறதும் அழிக்கிறதும் நீதான்ப்பா, எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி நாங்க வந்து எங்க பருவதராஜன் வந்து சொன்னாரு அண்ணாமலையார்கிட்ட. அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்து போயிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு வாங்க. அதாவது அம்மா நம்ம கொலை பெண்ணாயிடுறாங்க. அந்த அம்மா வந்து நம்ம கொலை பெண்ணாயிடுறாங்க. அவங்க கொலை பெண்ணா எங்களுக்கு என்ன இதுனாக்கா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தீபம் செய்யுங்க. இதை தீபம் செய்யும் போது உங்களுக்கு அந்த பாவங்கள் இதுவாகும். வருஷத்துல நான் திருவண்ணாமலையில ஜோதியா நான் இதுவா இருப்பேன். சோ அந்த ஜோதியை ஏத்துற வம்சாவழி நீங்களாவே இருங்க
நீங்க ஏத்தனா உங்க கொலை பாவ புண்ணியம் எல்லாமே வந்து அதுல சாபம் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த முறை வந்து கிட்டத்தட்ட எப்பவுமே இங்க ஒரு 1000கணக்கான மக்கள் இருப்பாங்க. இந்த முறை எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, எவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு 75 பேர் வந்திருக்கிறோம். மீதி பாரஸ்ட் இது நீங்க எல்லாம் பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு 150 பேருக்கு இருக்கோம். இது நல்ல முதல் முறையா கம்மியாக இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக செய்யணுன்ற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். அதே மாதிரி நம்ம முதல்வருக்கும் நம்ம சொல்றோம் இந்த இதுக்கு பணிக்கு எங்களை இது பண்ணதுக்கு நன்றி ஐயா. ஓகே. இப்போ இந்த முறை வந்து இந்த தீபம் ஏற்றதுல தொடர்ச்சியா என்ன பண்ணுவீங்க? தொடர்ச்சி இந்த 11 நாட்களுக்கு என்ன நடக்கும்? டெய்லி புதுசா இன்னைக்கு 42 டின்னு நெய் எடுத்துட்டு வருவோம். 220 60 டின்னு நெய் 2200 காடா இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஐயாவுக்கு திரித்து செஞ்சு ரெடி பண்ணுவோம். தொடர்ச்சி 11 நாளும் செஞ்சுவோம். ஒவ்வொரு நாளும் இங்க மேல ஏறி இறங்கி 11 நாளும் ஏறி இறங்கி செய்வோம். முத நாள் எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தீபம் முத நாள் எப்படி செய்யறோமோ அதே மாதிரி 11 நாளும் செய்வோம். உள்ள போடுறல திரி, அந்த திரியை நம்ம வீட்டுல விளக்கு வந்து எடுக்கிற மாதிரி உள்ள இருக்கிற திரியை வெளியே எடுத்துட்டு அதுல இருக்கிற மலமை, இப்ப நாங்க நெய் ஊத்துறோம்ல அந்த நெய் தான் மலமையா ஆகிறது. ஆருத்ரா அன்னைக்கு நடராஜருக்கு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அவருக்கு தான் பவர் கொடுத்தது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வைப்பு தான் அது. சொல்லுங்க. நாங்க ரெகுலரா மேல எடுத்துட்டு வரோங்க. அந்த திரி மூட்டை நெய்டின்னு எல்லாமே சிரமமா இருந்தாலும் எங்களுக்கு நம்ம தினசரி ஏறி தினசரி இறங்குவோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கஷ்டம் சாயந்தரம் தெரிஞ்சாலும் மறுநாள் காலையில இல்லையா நாங்க பசங்க வந்து 1 மணி நேரத்துல ஏறுவாங்க, 3/4 மணி நேரம் அதுவும் 1 மணி நேரத்துல இறங்கிடுவாங்க. நாங்க இங்க இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்றதுனால இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் ஏறது வந்து ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகும் ஐயா. பசங்க எல்லாம் ஏறதுக்கு 1 மணி நேரத்துல ஏறி இறங்கிடுவாங்க. கொஞ்சம் நாங்கெல்லாம் இது வந்து அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு வம்சம் வந்து அவங்களுக்கு எல்லா வழி காமிச்சிட்டு போறோம். தொடர்ச்சியாக தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவு பெற்று முழுமையாக தீபம் ஏற்றக்கூடிய பணிகள் 6/1 தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை முதல் முறையாக பெருவாரியான மக்கள் பக்தர்கள் இல்லாம தற்போது இந்த பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய அந்த திருப்பணியாளர்கள் மட்டும் இங்க வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த முறை தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அடுத்த முறை கட்டுப்பாடுகள் இல்லாமல் தொடர்ச்சியாக அனைத்து பக்தர்களும் அனுமதிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சேகருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.